This video is sponsored by BuyMode ஆன்லைன் ஷாப்பிங். இங்கு தரமான பொருட்கள் மிக குறைவான விலையில் கிடைக்கின்றன. வாங்கி பயன்பெறுங்கள். இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு வலுவானதாக இல்லைங்கிறது தான் என் கருத்து. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை நேசிச்சவங்க தான் எங்கள் அம்மா. எத்தனை தடவை தான் அவங்கள கஷ்டப்படுத்தினாலும் பாசத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு அவங்க கொடுத்ததில்லை. என்னையும் எங்கள் அம்மாவையும் சேர்த்து சுமப்பவர் தான் எங்கள் அப்பா. இந்த உலகமே என்ன எதிர்த்தாலும் தாங்கி பிடிக்க எங்கள் அம்மாவும் தூக்கி நிறுத்த எங்கள் அப்பாவும் இருக்காங்க. ஆனால் இது எல்லாருக்கும் கிடைக்குமா? இல்லை. தவம் இருந்து பல கோயில் படி ஏறி இறங்கி ஆசையாக ஒரு குழந்தைய பெற்கிறாங்க. பெற்றதுக்கு அப்புறமா அதே குழந்தைய போய் டே கேர் சென்டரில் விட்டுட்டு 2 பேரும் சம்பாதிக்க போயிடுறாங்க. இது என்ன சார் நியாயம்? அந்த குழந்தை பாசத்துக்காக ஏங்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பணம் மட்டுமே வாழ்க்கையாகாது. அம்மா கொடுக்கிற பாசத்தையும் அப்பா கொடுக்கிற அன்பையும் யாரால சார் கொடுக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் சொன்னேன், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு வலுவானதாக இல்லைன்னு. பல பெற்றோர்கள் பிள்ளைங்க தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வராங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே வேலைக்கு போயிடுறாங்க. இதை விட என்ன கொடுமைன்னா, லீவ் நாளில் கூட எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இல்லை. ஏப்பா பார்த்தாலும் டிவி, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக், இப்படி இருந்தா எப்படி சார் உறவு வளர்ப்பெறும்? அதனால தான் சொன்னேன், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு வலுவானதாக இல்லைன்னு. போன வாரம் எங்க பக்கத்து வீட்டு ஆன்ட்டி அவங்க பையனை போட்டு கும்முன்னு கும்பிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா போய் ஏங்க இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆன்ட்டி, பின்ன என்னங்க, இவன் மேக்ஸ்ல வெறும் 80 மார்க் வாங்கியிருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க, இவனுக்கு இன்னும் எப்படிதான் சொல்லி தரதுன்னு தெரியலன்னு புலம்புனாங்க. ஐயா ஒரு நிமிஷம். அண்ணே, நான் அடி வாங்கினதை யாரும் பார்க்கலன்னு நினைச்சேன், நீ பார்த்துட்டியா? அண்ணே, உங்க அம்மா கிட்ட நீங்க அடி வாங்கும் போது ஒரு டைலாக் சொன்னீங்களே, அதை இங்க சொல்லுங்க பாப்போம். இடா கவு அம்சா. ஆமா, தெரியாம பண்ணிட்டான். நம்ம ஆளுங்கெல்லாம் அரிசி மாவு மாதிரி. அவங்க கிட்ட இருந்து இட்லியை கேட்கலாம், தோசை கேட்கலாம், என் பணியாரம் கூட கேட்கலாம். ஆனா சப்பாத்தியும் பூரியும் கேட்க முடியுமா? அந்த மாதிரி தான் அவங்களுக்கு என்ன வருதோ அதுதான் வரும். அவன் என்ன மிஷினா? இந்த மாதிரி பல பெற்றோர்கள் இருக்கிறதுனால தான் பல ஏஆர் ரஹ்மான்களையும் பிரபுதேவாக்களையும் நம்ம இழக்கிறோம். அந்த ஆண்டிக்கு தெரியல சார், ஃபெயில் ஆன பல பேர் இப்ப கம்பெனிக்கு ஓனரா இருக்காங்க. பாஸ் ஆனவங்க எல்லாம் கம்பெனி ஓனர் கிட்ட சம்பளம் வாங்குறாங்க. அதனால தான் சார் சொன்னேன், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு வலுவானதாக இல்லை. நம்ம பிள்ளைங்க மட்டும் என்ன சாதாரணமானவங்க நினைச்சிங்களா? தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 14 அடி பாயும்ல, அந்த மாதிரிதான் 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெக்கறதுக்கு அப்பா அம்மா வேணும். The boost is the secret of my energy. இல்ல I am a complaint boyன்னு ஒவ்வொன்று பார்த்து ஊட்டி வளர்க்கறதுக்கு அப்பா அம்மா வேணும். இந்த ஊர்லேயே தி பெஸ்ட் ஸ்கூலு காலேஜ்னு ஒவ்வொன்று பார்த்து சேர்த்து விடுறதுக்கு அப்பா அம்மா வேணும். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா என் பர்சனல் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. இஷ்டம் இருந்தால் இங்கே இருங்க, இல்லை முதியோர் இல்லத்துக்கு போயிடுங்கன்றாங்க. இது என்ன சார் நியாயம்? அதனால தான் சொன்னேன், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு வலுவானதாக இல்லை. நேற்று எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டை நாங்கள் கடையில் பார்த்தோம். எங்க அப்பா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவுதான் சார் கேட்டாரு. அதுக்கு அந்த அங்கிள், ஓ எல்லாரும் நல்லா இருக்கும், என் பையனை நான் ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் சேர்த்திருக்கேன், அந்த கிளாஸ் சேர்த்திருக்கேன், இந்த கிளாஸ் சேர்த்திருக்கேன், எல்லாமே ஆன்லைன் தான், இன்னும் அவனே பண்ணிட்டான் அப்படின்னு. அதுக்கு எங்க அப்பா, தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த அங்கிள், நோ 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 நோ, எங்க வீடு ஃபுல்லா செக்யூர்ட் வித் சிசிடிவி கேமரா, ஆப்பிள் இருக்கு, லேப்டாப் இருக்கு, ஏதாவது எமர்ஜென்சினா என்னை உடனே காண்டாக்ட் பண்ணிடுவான் அப்படின்னாரு. உங்க அப்பா அம்மா எங்க அப்படின்னு எங்க அப்பா கேட்டார். அவங்க நமக்கு செட் ஆகலப்பா அப்படின்ட்டார். இது என்ன சார் நியாயம்?
உயிர் இல்லாத பொருளை நம்புறாங்க. நமக்கு உயிர் கொடுத்தவங்கள ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க? அதனால தான் சொன்னேன், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குள்ள உறவு வலுவானதாக இல்லை. ஐயா ஒரு நிமிஷம், அதுக்கு பேர் தான் ஒரே வீட்டில் 32 கேமராக்கள். ஓடவும் முடியாது, என்ன மாதிரி ஆள் ஒளியவும் முடியாது. என் பாட்டி மடியில படுத்தது நான் கதை கேட்கும் போது எனக்கு பயம் வந்தது இல்ல, கண்ணெரிச்சல் இல்ல, தலைவலி இல்ல. அவங்க சொன்ன அந்த கொக்கு மீன் கதையில நான் பொறுமையை கத்துக்கிட்டேன். காக்கா கதையில நான் புத்தி கூர்மையை கத்துக்கிட்டேன். ராஜா கதையில நான் ஆளுமையை கத்துக்கிட்டேன். இதெல்லாம் இந்த லேப்டாப் ஆப்பிளும் சொல்லி தருமா சார்? சொல்லுங்க பாப்போம். அதனால தான் சொன்னேன், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குள்ள உறவு வலுவானதாக இல்லைன்னு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க பக்கத்து தெருவுல ஒரு வயசான தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த தாத்தா இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போன சோகம் ஒரு பக்கம் இருக்க, அந்த பாட்டி ஆளை தேடுறாங்க இறுதி சடங்குக்கு. ஏன்னா அவங்க பையனுக்கு விசா கிடைக்கல கோவிட் டைம்ங்கிறனால. இது என்ன கொடுமை பார்த்தீங்களா? லட்சமா பணம் சம்பாதிக்கிறதுல ஒன்றும் சந்தோஷம் இல்லை. ஃபாரின்ல சொகுசா ஒரு கார் வாங்கி போட்டோ எடுத்து அனுப்புறதுல ஒன்றும் சந்தோஷம் இல்லை. இது என்ன நம்ம ஊர்ல டிவிஎஸ் 15 நம்ம அப்பாவை கூட உட்கார வச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு சந்தோஷம் வருமா? சொல்லுங்க பாப்பா. அதனால தான் சொன்னேன், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு வலுவானதாக இல்லைன்னு. அதனால பெற்றோர்கள் இருக்கும் போதே அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னாச்சு கேளுங்க. நாளைக்கு நமக்கும் வயசாகும், அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி பிள்ளைங்களை மார்க் வாங்குற கருவியா பார்க்காதீங்க. அவங்களுக்கு உள்ள திறமைய தட்டி கொடுங்க. நம்ம வாழ்க்கைய நமக்காக வாழுவோம் சார். பாசத்துக்கு ஒன்றும் பட்டாசுட்டா தேவையில்லை. இந்த உலகமே பாசத்தினால தான் சொல்லுது. அதனால அன்பு அள்ளி தந்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவை பலப்படுத்துவோம். என் பெற்றோர்களால் வந்தது இந்த பேச்சு. தமிழுக்கே என் உயிர் மூச்சு என்று கூறி வாய்ப்படைத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.